வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. நீங்கள் உங்கள் கையில் ஒரு விவோ மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டம் அப்டேட் ஆர்ஜன் ஓஎஸ். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 10:21 16th November 2020 மண்டே. ஸோ இப்போ வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு, நைட் டைம் தான். ஸோ இந்த வீடியோவை இப்போ நான் ஏன் மேக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த ஆர்ஜன் ஓஎஸ் அப்படிங்கிற அப்டேட்டை பற்றி நான் இப்போ வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஃப்ரெண்டில் பிரேம்குமார்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருடைய கமெண்ட் தான் வந்து என்ன ஸ்டிமுலஸ் பண்ணிச்சு இந்நேரத்துலையும் எனக்கு வந்து இதை வீடியோ போடுறதுக்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்து இன்னும் அந்த அப்டேட் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க விவோ Z1Xல். ஸோ அந்த அப்டேட்டு எனக்கு இன்னும் கிடைக்கல. ஒரு சில பேருக்கு கிடச்சிட்டு தான் இன்றைக்கி கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நெட்வொர்க் பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருக்குது டேட்டா. பட் சிஸ்டம் அப்டேட் நான் இப்போ செக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 6.8.41 தான் காமிக்குது. ஸோ இதுக்கு அடுத்த அப்டேட் எனக்கு இன்னும் கிடைக்கல. நம்மளோட விவோ மொபைலில் பார்த்திங்கன்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் உள்ளே போனீங்கன்னாக்கா அந்த அபவுட் ஃபோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது உள்ளே பார்த்திங்கன்னா ஃபன் டச் ஓஎஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃபன் டச் ஓஎஸ் தான் இது வரைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபன் டச் ஓஎஸ் அப்படிங்கிறது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இப்போ 10ல் இருக்குது. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படிங்கிறது கூகுள் வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து அவங்க ரிலீஸ் பண்ணும்போது ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஸ்கின்னு மேலே நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்கின், ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேரு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் மேலே நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபன் டச் ஓஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்கின் ஒன்று போடுவாங்க. அந்த ஸ்கின்னு தான் நம்ம இங்கேருந்து ஸ்வைப் பண்ணால் இந்த பார் வர்றது, மெனு பார் வர்றது, மேலேருந்து டாப்லேருந்து ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வர்றது. அது இல்லாமல் உங்களுடைய செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன்ஸ், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேலரி இருக்குது, கால் ரெக்கார்டிங் இருக்குது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், பேசிக்கான ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கின் போகிறதுனால தான் ஒரு மொபைல்லையும் வருது. ஸோ விவோ மொபைலில் பார்த்திங்கன்னா இந்த ஃபன் டச் ஓஎஸ் தான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு ஓகேவாக இருந்துகிட்ருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா விவோ V20ல் ஆண்ட்ராய்டு 11 வித் ஃபன் டச் ஓஎஸ் 11 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விவோ V20 SEயில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு 10 வித் ஃபன் டச் ஓஎஸ் 11 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கம்மிங் 18th அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 18th 11/2020 அன்னைக்கு சைனாவில் உங்களுக்கு ஆர்ஜன் ஓஎஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து சைனாவில் தான் லான்ச் பண்ணுறாங்க. 18th அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து 20th அன்னைக்கு இவங்க ஒரு சில மொபைல்ஸில் மட்டும் எந்தெந்த மொபைல்ஸுக்கெலாம் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து 20th அன்னைக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 18ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க, 20ஆம் தேதி லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க, 23ஆம் தேதி 23rd அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரோல் அவுட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஒரு சில டிவைஸ்க்கு. ஸோ இந்த ஆர்ஜன் ஓஎஸ் லீக்ஸில் வந்த இமேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஃபன் டச் ஓஎஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இப்போதைக்கு 10 தான் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த ஆர்ஜன் ஓஎஸ் வந்து ஃபஸ்ட்டு எந்த மொபைலில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வரக்கூடிய மொபைல் வந்து விவோ X60 அப்படிங்கிற மொபைல். இது வந்து டிசம்பரில் தான் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வர்றதுனாக்கா அவுட் ஆஃப் த பாக்ஸ், நீங்கள் பாக்ஸை விட்டு அன்பாக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு மொபைல் எதில் வரும்னாக்கா விவோ X60. இப்போதைக்கு X50 தான் வந்து ரன் ஆகிட்டுருக்குது. X60 சீரியஸ் பார்த்திங்கனாக்கா டிசம்பரில் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபன் டச் ஓஎஸ் 11 தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஃபன் டச் ஓஎஸ் 11 பார்த்திங்கனாக்கா இப்போதைக்கு 2 மொபைலில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று விவோ V20 அண்ட் அனதர் ஒன் இஸ் விவோ V20 SE. ஸோ இந்த 2 மொபைலில் தான் ஃபன் டச் ஓஎஸ் 11 இருக்குது. ஸோ லீக்ஸில் வந்த இமேஜஸ் படி பார்த்தோம்னாக்கா இது வந்து விவோ X60 இமேஜஸாக இருக்கலாம். ஸோ அந்த விவோ X60 இமேஜஸ் வச்சு நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியாது, இது வந்து லீக்ஸ் தான். ஸோ அதனால் இந்த ஆர்ஜன் ஓஎஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக 18th அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறம் 20th அன்னைக்கு தான் எந்தெந்த டிவைஸ்க்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு விவோவே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு தெரியும் அது வந்து சைனாவில் மட்டும் ஒர்க் ஆகுமா இல்லை குளோபல் வேரியண்ட்டாக, இந்தியன் வேரியண்ட்டுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற லிஸ்ட் அவுட்டே வந்து 20ஆம் தேதி தான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. 23ஆம் தேதி ரோல் அவுட் பண்ணுறாங்க. அந்த ரோல் அவுட் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா
X50 இந்த மாதிரி சீரீஸில் ரோல் அவுட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஃபன்டச் OS பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ ஆரிஜின் OS அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி. ஏன்னா இப்போ ஃபன்டச் OS 11 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஆரிஜின் OS அப்படிங்கிறது என்டையர்லி ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் கொண்டு வரதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி வந்துச்சுனாக்கா அதில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று பியூர்லி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆரிஜின் OS. அப்போ 2 ஆப்ஷனுமே யூசர்ஸே நீங்களே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். மேபி ஒரு சில மொபைல்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ரெட்மி மொபைலில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லான்ச்சர் இருக்காது. அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு போக்கோ லான்ச்சர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். பட்டு ஒரு சில மோட்டோரோலா டிவைஸில் பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் தான் மேக்ஸிமம் மொபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. லெனோவோ வந்து மோட்டோரோலாவை வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 2 ஆப்ஷனுமே கொடுக்குற மாதிரி மொபைல்ஸ் போடுவாங்க. நீங்கள் ஸ்டாக் ஆண்ட்ராய்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு சில அந்த மோட்டோ ஃபியூச்சர்ஸையும் அந்த லெனோவோ மொபைல்லையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த விவோலையும் இருக்கலாம். பட் ஃபன்டச் OSஐ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஆப்பிள் ஐஃபோன் மாதிரியே தான் இருக்கும். அப்போ ஆப்பிள் ஐஃபோன் யூசர்ஸுக்கு அந்த ஃபன்டச் OS ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபியூச்சராக இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அதே ஆப்ஷன்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த ஓல்டு பழைய லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் ஐஃபோனில் இருக்கக்கூடிய மெத்தட்லாம் மாற்றிட்டு இப்போ நியூவாக வரக்கூடிய ஐஃபோன் 12 ஐஃபோன் 11 ஐஃபோன் 12 இப்போ பார்த்திங்கன்னா iOS 14 வரைக்கும் 14.2 வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கஸ்டமைசேஷன் மேக்ஸிமம் பண்ணிட்டாங்க. அதாவது பார்டர்லேருந்து ஸ்வைப் பண்ணுறது சுத்தமாக கிடையாது. ஸோ டாப்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஃபீலிங்கோட உங்களுக்கு விவோலையும் இப்போ நிறையா சேஞ்சஸ் இருக்குது. அந்த சேஞ்சஸ் வந்து இப்போதைக்கு லீக்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனுடைய உண்மையான நிலவரம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 18th அன்னைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ 20th அன்னைக்கு தான் வந்து அவங்க வந்து ரோல் அவுட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க, எந்தெந்த விவோ டிவைஸுக்கு சப்போர்ட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைனாவில் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஐக்யூ அப்படிங்கிற பிராண்டு அண்டு விவோவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பிராண்டு சைனாவில் அந்த அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணிவிடுவாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் ஒழுங்காக ரெகுலராக கொடுக்குறதே இல்லை. அதே மாதிரி சைனாவில் லான்ச் பண்ணக்கூடிய மொபைலில் பாதி கூட இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ என் கையில் இருக்கக்கூடிய இந்த விவோ Z1 டிவைஸ்க்கு இன்னும் ஃபன்டச் OS 10.5 வரல. நெக்ஸ்ட்டு ஃபன்டச் OS 11 கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆரிஜின் OS வரும். ஒருவேளை ஃபன்டச் OS 10.5 அண்டு 11 கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஆரிஜின் OS கொடுக்கலாம். ஏன்னா விவோ Z1 X பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மொபைல். ஸோ ஆன்லைன் மொபைலுங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் ரிமைனிங் மொபைல்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ X சீரீஸில் வரக்கூடியதெல்லாம் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ V சீரீஸுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை எல்லா மொபைலுக்குமே கிடைக்குமா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த விவோ V20 Pro அதாவது ஒரு 5G மொபைல் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஒன்றும் லீக்ஸ் காணோம். ஸோ உங்களுக்கு இந்த ஆரிஜின் OS பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த OS கிடைச்சா கரெக்டாக இருக்கும்? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பாருங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பிளாக்காக மாறிடும். பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.